தமிழகத்திலிருந்து நீட் மற்றும் ஜேஇ தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ நம்ம என்சிஆர்டி புக்கை லைன் பை லைனா பார்த்துட்டு இருக்கோம் தமிழ் எக்ஸ்பிளனேஷன். ஸோ இப்போ 12th 7th சாப்டர் ஆல்கஹால், ஃபீனால் அண்ட் ஈத்தர். ஆல்கஹால், ஃபீனால் அண்ட் ஈத்தர். ஸோ இந்த லெசன் தான் பார்க்க போறோம். வாங்க லெசன்குள்ளார போகலாம். யூ ஹாவ் லேர்ன்ட் த substitution of one or more hydrogen atoms from a hydrocarbon by another atom or a group of atoms results in the formation of an entirely new compound having altogether different properties and applications. So என்ன சொல்றாங்க, ஜஸ்ட் ஒரே ஒரு திங் தான் ஹைட்ரோகார்பன். எக்ஸாம்பிள் மீத்தேன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. CH4க்கு பேர் என்னது? மீத்தேன். இப்போ இந்த மீத்தேன்ல H4 இருக்கு, அதுல CH3 அப்படியே இருக்கு. ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா ஏதோ ஒரு குரூப் இருக்கு. எக்ஸாம்பிள் குளோரின் வருது. CH3 ஒரு ஹைட்ரஜனுக்கு பதில் சயனைடு CN வருது. CH3 ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா CH4 தானே இருந்திருக்கணும், ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா OH ஆல்கஹால் வருது. இப்போ இதுக்கு பேரு மெத்தில் ஆல்கஹால், இதுக்கு பேரு மெத்தில் சயனைடு, இதுக்கு பேரு மெத்தில் குளோரைடு ஆர் குளோரோமீத்தேன், சயனோமீத்தேன், ஹைட்ராக்சி மீத்தேன். இப்போ இது எல்லாத்துலயுமே ஒரே ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா ஒரு குரூப் தான் சப்ஸ்டியூட் ஆயிருக்கு. ஒரு ஆட்டமோ இல்ல ஒரு குரூப்போ. Cl ஒரே ஒரு ஆட்டம், குளோரின் ஆட்டம். Cn கார்பன், நைட்ரஜன், ரெண்டு ஆட்டமும் ஒன்னா சேர்ந்து சயனைடு அப்படின்னு ஒரு குரூப்பா இருக்கு. அதே மாதிரி ஆல்கஹால் அப்படின்றது ஆக்சிஜன், ஹைட்ரஜன், இந்த ரெண்டு ஆட்டமும் ஒன்னா சேர்ந்து ஆல்கஹால்னு ஒரு குரூப்பா இருக்கு. ஓகேவா? சோ ஆட்டமோ குரூப்போ ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா சப்ஸ்டியூட் ஆனா இந்த காம்பவுண்டுடைய ப்ராப்பர்ட்டிஸ், இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மீத்தேன் ஒரு கேஸ் இல்லையா? மீத்தேன் கேஸுக்கு எந்த ஒரு ஸ்மெல்லும் கிடையாது, கேரக்டரிஸ்டிக் ஸ்மெல் எதுவும் கிடையாது. ஆனா மெத்தனாலுக்கு ஆல்கஹால்னாலே சாராயம் நாத்தடிக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, ஆல்கஹாலுக்குன்னு ஒரு ஸ்மெல் இருக்கும். இது பத்திக்கிட்டே எரியும் இல்லையா? சரி, ஆல்கஹாலுக்குன்னு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதே ப்ராப்பர்ட்டிஸ் மீத்தேனுக்கு இருக்குமானா இருக்காது. இட் ஹேஸ் டிஃபரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். மெத்தில் சைனைடுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். யூ நோ தட் இந்த உலகத்திலேயே ரொம்ப ஆபத்தான பாய்சன்ல சைனைடு ஒண்ணு இல்லையா? ஸோ சைனைடை சாப்பிட்டுட்டு உடனே இறந்துடுவாங்க. அப்போ இந்த மெத்தில் சைனைடுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அது மீத்தேன் கேஸுக்கோ அல்லது மெத்தனாலுக்கோ கிடையாது. ஓகேவா? ஈவன் எத்தனால் இருக்கு இல்லையா? C2H5OH எத்தனால் தான் எல்லாரும் ட்ரிங்க்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய ஆல்கஹால். வைன், ரம், பிராந்தி, விஸ்கி, பியர் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஆல்கஹால்ஸ் எல்லாம் என்ன இருக்குன்னா எத்தனால் இருக்கும். ஓகேவா? எத்தில் ஆல்கஹால், எத்தனால். ஆனா மெத்தனால் இருக்காது. ஏன்னா மெத்தனால் ஒரு ரெக்டிஃபைட் ஸ்பிரிட். இதை ஒரு 5% நம்ம கன்சம்ஷன் பண்ணாலே என்ன ஆகும்? கண்ணு கொஞ்சமா பிளைண்ட்னஸ் ஆக ஆரம்பிக்கும், கண்ணு தெரியாம போக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஈவன் காசஸ் டெத். கொஞ்சம் அதிகமான பெர்சன்டேஜ்ல இருக்கு. பிளட் டயாலிசிஸ் பண்ணவே இல்லை அப்படின்னா அவங்க இறந்து போயிடுவாங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு ஆபத்தான விஷயம் தான் மெத்தனால். இதே மெத்தனால் மாதிரி மற்ற காம்பவுண்ட்ஸ் இருக்குமானா இருக்காது. அப்ப ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக வரக்கூடிய சப்ஸ்டிடியூட்டை பொறுத்து அதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகுது. இதை தான் வேர்டிங்ஸ்ல கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஃபைன். Alcohols and phenols are formed when a hydrogen atom in a hydrocarbon aliphatic and aromatic respectively. என்ன சொல்றாங்க? அலிஃபாட்டிக்ல இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரோகார்பன்ல ஹைட்ரஜனுக்கு பதிலா OH குரூப் வந்துச்சுன்னா அது ஆல்கஹால்னு சொல்லுவோம். இன்கேஸ் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ல, அரோமேட்டிக்னா உங்களுக்கு தெரியும், ஹைட்ரோகார்பன்ஸ்னு ஒரு சாப்டர் நம்ம 11th நடத்திருப்போம். பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் போய் பாருங்க. உங்களுக்கு அரோமேட்டிக்னா என்ன, அரோமேட்டிசிட்டினா என்ன, அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்ல எப்படி நேம் வைக்கிறது, இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன், நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன், இது எல்லாத்தையுமே அந்த சாப்டர்ல சொல்லியிருப்போம். ஓகேவா? சோ நீங்க பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு கூட அதுக்கப்புறம் வாங்க. அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ ஒரு பென்சின் வச்சு வந்துச்சுன்னா அல்லது பென்சின் மாதிரி இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ், பென்சின் காம்பவுண்ட்ஸும் அரோமேட்டிக் தான். நான் பென்சினாய்ட்லயும் சில அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் சைக்ளோபென்டா டையினைல் ஆனையான் அப்படின்னு சொல்லுவோம். சைக்ளோபென்டா டையினைல் ஆனையான் இதுவும் ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட் தான். ஆனா இதுல பென்சினே இல்லை. இந்த மாதிரி பென்சின் இல்லாத சில அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸும் இருக்கு. பென்சினை வச்சு வரக்கூடிய அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸும் இருக்கு. இந்த அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்ல ஆல்கஹால் குரூப் அதாவது OH குரூப் வந்துச்சுன்னா தென் இட் இஸ் கால்டு ஃபீனால்னு சொல்றாங்க. ஒரு பென்சின் கூட OH இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்டு ஃபீனால். அப்ப ஃபீனாலும் ஆல்கஹால்னா அலிஃபாட்டிக் ஆல்கஹாலும் என்ன, ஹைட்ரோகார்பன்ல ஹைட்ரஜனுக்கு பதிலா OH குரூப் ரீப்ளேஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அதை தான் இங்க எழுதியிருக்காங்க. சரியா? அகைன் ஐ வில் ரீட் இட் அவுட். Alcohol and phenols are formed when a hydrogen atom in hydrocarbon, aliphatic and aromatic respectively, is replaced by OH group. Hydrogen atom யாரால ரீப்ளேஸ் ஆகுறாங்கன்னா ஹைட்ராக்சில் குரூப்பால, OH குரூப்பால ரீப்ளேஸ் ஆகுறாங்கன்னு சொல்றாங்க. These classes of compounds find wide application in industry as well as in day-to-day life. So நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலும் சரி, இண்டஸ்ட்ரீஸ் தொழிற்சாலைகளிலும் சரி, எல்லா இடத்துலயுமே இதனுடைய பயன்கள், அப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப அதிகமான அளவுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வைட் அப்ளிகேஷன்ஸ்னா ரொம்ப அதிகமான அளவுல பயன்பாடுகள் இருக்கு. ஃபார் இன்ஸ்டன்ஸ்
Have you ever noticed that ordinary spirit used for polishing wooden furnitures is chiefly a compound containing hydroxyl group? ஆக்சுவலா நீங்க எப்பயாவது பாத்திருக்கீங்களா சொல்லுங்க. வார்னிஷ்னு ஒண்ணு சொல்லுவாங்க, வார்னிஷ் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிள் உடன் டோர், ஃப்ரண்ட் டோர்லாம் இருக்குல்ல, வீட்டு வாசல் இருக்கக்கூடிய கதவு, அப்புறம் ஷோஃபா, இந்த மாதிரி சில பொருள்கள்ல உடன் ஃபர்னிச்சர்ஸ் எடுத்துக்கிட்டா அதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா உட் கலரை நம்மளுக்கு வெளியில தெரியணும், ஆனா கிளாஸியா இருக்கணும் பாக்குறதுக்கு, கிளாஸ் மாதிரி ஒரு லேமினேஷன் கோட் கொடுத்த மாதிரி இருக்கணும். அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வார்னிஷ்னு ஒண்ணு அடிப்பாங்க. இட் ஆல்சோ கண்டைன்ஸ், அது ஒரு ஆர்டினரி ஸ்பிரிட் தான், அதுலயும் என்ன இருக்கு, ஆல்கஹால் காம்பவுண்ட் தான் இருக்கு, ஹைட்ராக்சில் குரூப் தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா ஆல்கஹால் அப்படின்னாலும் ஃபீனால்னாலும் அதெல்லாம் லாஸ்ட்ல ஓஎல்னு இருக்கு இல்லையா, இட்ஸ் நத்திங் பட் ஓஹெச் குரூப். ஓஹெச்னு இருந்துச்சுன்னா இது நம்ம ஆல்கஹால்னு சொல்லணும். பட் இதனுடைய ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்னு ரெண்டு நேம் இருக்கு, அலிஃபேட்டிக் கூடயோ அரோமேட்டிக் கூடயோ இதுக்கு ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்னு ரெண்டு நேம் இருக்கு. ப்ரிஃபிக்ஸ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹைட்ராக்சில்னு சொல்லுவோம். இப்ப நான் ஜஸ்ட் சொல்றேன், இது நம்ம உள்ளார நம்ம பார்க்கும் போது உங்களுக்கு நல்லாவே புரியும், சரியா? ஹைட்ராக்சில்னு சொல்லுவோம். சஃபிக்ஸ்ல சொல்லும் போது ஓஎல், ஆல் அப்படின்னு சொல்லணும். ஓஎல்னா ஆல், ஓகேவா? ஃபைன். இப்போ உடன் ஃபர்னிச்சர்ஸை பாலிஷ் பண்ணக்கூடிய பாலிஷிங்ஸ்ல வார்னிஷ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்கஹால் இருக்குன்னு சொல்றாங்க. என்ன குரூப் இருக்கு? எத்தனால். ஓகே. த சுகர் வி ஈட், நம்ம சாப்பிடக்கூடிய சக்கரை இருக்கு இல்லையா, அதுலயும் ஆல்கஹால் இருக்குன்னு சொல்றாங்க. தெரியுமா? குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் அப்படின்னு ரெண்டு இருக்கும், அதுதான் ஒன்னா சேர்த்து நம்ம சுகர், சுக்ரோஸ் அப்படின்னு சொல்றோம். டேபிள் சுகர் இருக்கு இல்லையா, சுகர்னு சொல்றது கமர்ஷியலா நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ஆனா அதனுடைய ஒரிஜினல் நேம் என்னது, கெமிக்கல் நேம் சுக்ரோஸ். இந்த சுக்ரோஸை ஹைட்ராலிசிஸ் பண்ணா, சுக்ரோஸ் எடுத்துட்டு வாட்டர் கூட சேர்த்தா நம்ம நாக்குல படும்போது என்ன ஆகும், எச்சி கூட சலைவா கூட சேரும் இல்லையா, அப்படி சேர்ந்துச்சுன்னா அது என்ன ஆகும்னா உமிழ்நீர் கூட சேர்ந்து குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ்னு ரெண்டு காம்பவுண்டை கொடுக்கும். நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, குளுக்கோஸ் நம்மளுக்கு எனர்ஜிக்காக யூஸ் பண்ணக்கூடியது, அப்ப ஃப்ரக்டோஸும் அதே தான். ஃபைன். என்ன ஒண்ணு, குளுக்கோஸ்ல ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும், ஃப்ரக்டோஸ்ல அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஃபைன். குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ், இந்த குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் ரெண்டுத்துடையுமே மாலிகுலர் ஃபார்முலா என்னன்னா C6H12O6. சரியா? இதுல என்ன இருக்குன்னா 5 OH குரூப் இருக்கு, 5 ஹைட்ராக்சில் குரூப் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா சார்? C6 இருக்கு, H12O6 இருக்கு, அப்ப O6 இருக்குன்னா 6 ஆல்கஹால் வரலாமானா இல்ல, ஒரு ஆக்சிஜன் என்ன ஆயிடும்னா ஃபங்க்ஷனல் குரூப்பா போயிடும், ஆல்டிஹைடா இருக்கும். குளுக்கோஸ்ல ஃப்ரக்டோஸ்ல கீட்டோனா இருக்கும், சோ ஆல்டிஹைட் கீட்டோன் அப்படின்ற கார்போனில் காம்பவுண்ட்காக ஒரு ஆக்சிஜன் போயிடும். ரிமைனிங் இருக்கிற 5 ஆக்சிஜன் என்ன பண்ணும்னா 5 ஹைட்ராக்சில் குரூப், 5 ஆல்கஹால் குரூப்பை ஃபார்ம் பண்ணும். அப்ப நம்ம சாப்பிடக்கூடிய சர்க்கரையில கூட, சுகர்ல கூட என்னதான் இருக்கு, ஆல்கஹால் காம்பவுண்ட் இருக்கு, பென்டோஸ் அப்படின்னு சொல்லுவோம், பென்டா சுகர் காம்பவுண்ட். இதுல 5 ஆல்கஹால் குரூப் இருக்கு. பென்டா ஹைட்ராக்சி, சரியா? பென்டோஸ்ல ஹெக்ஸோஸ், இது 6 கார்பன்களால ஹெக்ஸோஸ், அதுல பென்டா ஹைட்ராக்சி அப்படின்னு சொல்லுவோம். 5 OH குரூப் இருக்கு. ஓகே. the sugar we eat, the cotton used for fabrics, துணிகளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய காட்டன் இருக்கு இல்லையா, காட்டன்ல கூட என்ன இருக்கு அப்படின்னா ஆல்கஹால் கண்டென்ட் இருக்குன்னு சொல்றாங்க. செல்லுலோஸ் அப்படின்றது, அதுல இருக்கக்கூடிய அமைலோஸ், அமைலோபெக்டின் எல்லாத்துலயுமே ஆல்கஹால் தான் இருக்கு. the paper we use for writing, நம்ம எழுதக்கூடிய பேப்பர்ல ஆல்கஹால் இருக்குன்னு சொல்றாங்க. are all made up of compounds containing alcohol group. என்ன சொல்றாங்க, நம்ம எழுதுற பேப்பர்ல, நம்ம போடுற ட்ரெஸ்ல, காட்டன்ஸ்ல, அப்புறம் இதுக்கு முன்னாடி சொன்னது என்னது, நம்ம சாப்பிடுற சக்கரை, இது எல்லாத்துலயுமே ஆல்கஹால் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, ஆல்கஹால் குரூப். ஆனா வேற வேற ஃபார்ம்ல இருக்கும். ஓகேவா? ஃபைன். சோ இதே மாதிரி இதுல மட்டும்தான் இருக்கான்னு கேட்காதீங்க, இந்த மாதிரி டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஏகப்பட்ட காம்பவுண்ட்ஸ்ல நம்மளுக்கு ஆல்கஹால் இருக்கு. ஃபைன். ஜஸ்ட் திங்க் ஆஃப் லைஃப் வித்தவுட் பேப்பர். பேப்பர் இல்லாம நம்ம லைஃபை யோசிச்சு பாருங்க. ஹை ஜாலி, பேப்பர் இல்லைன்னா நம்மளுக்கு டெஸ்ட் வைக்க மாட்டாங்க, நம்ம நோட்ஸ் எல்லாம் ஹோம்ஒர்க் உட்காந்து எழுத தேவையில்ல, கிளாஸ் ஒர்க் உட்காந்து எழுத தேவையில்ல, இப்படி யோசிக்காதீங்க. பேப்பர் இல்லைன்னா இன்னைக்கு டே டு டே லைஃப்ல நம்மளுக்கு நாலேஜே கெயின் ஆயிருக்காது. இந்த புக் இருந்துச்சுன்னா தான் புக்கை படிச்சு நம்மளுக்கு ஒரு நாலேஜ் கெயின் ஆகும், அதை வச்சு வேலைக்கு போக முடியும், சம்பாதிக்க முடியும். பேப்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு இல்ல. ஓலைச்சுவடிகள் மாதிரி அந்த காலத்துல இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும், இந்நேரம் முக்காவாசி பொருள் கரையாடிச்சு, நாலேஜே யாருக்கும் டிரான்ஸ்பர் ஆகாம அவங்களுக்கு இருந்த நாலேஜ் அவங்களுடைய போயிட்டு இருக்கும் இல்ல. பேப்பர் இருந்ததுனால தான் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி டேட்டாஸா எழுதி வைக்க முடியுது. இது ஒரு காலத்துல பேப்பர் இருந்தது நம்ம பெஸ்டா சொல்லுவோம், இப்போதைக்கு நம்மளுக்கு சிஸ்டம் அதை விட சூப்பர் ஆயிடுச்சு, ஹார்ட் டிஸ்க் இல்ல. பேப்பர்ல இப்ப எக்ஸாம்பிள் ஒரு 4 புக் இருக்கு, 4 புக்ல ஒரு 4000 பேப்பர் இருக்கும். 4000 பேப்பர்ல எழுத வேண்டிய கண்டென்ட்டை என்னால வெறும் 2 MB PDF ஃபைல்குள்ளாரையே கொண்டுட்டு வந்துட முடியும். சோ அப்ப இதை விட அட்வான்ஸ் தான். பட் முன்னாடி பேப்பர் இல்லைன்னா என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நோ நோட் புக்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ், கரன்சி நோட்ஸ், செக்ஸ், சர்டிபிகேட்ஸ் எட்ஸெட்ரா எதுவுமே நம்மளுக்கு இருந்திருக்காது. ஏன்னா இது எல்லாமே பேப்பர்ல தான் செய்றோம். கரன்சி நோட்ஸ், காசு இல்லாம வாழ முடியுமா? அதையும் ஆனா இப்போ ஆன்லைனா மாத்திட்டு இருக்கோம், டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லிட்டு. ஃபைன். செக்ஸ், தென் சர்டிபிகேட்,
நீங்க 10th படிச்சீங்க 12th படிச்சீங்க அப்படின்றதுக்கு அடையாளமே உங்களுக்கு சர்டிபிகேட் தான். இந்த சர்டிபிகேட் வச்சு தான் வேலைக்கு போறீங்க. அதுவும் கூட பேப்பர் இல்லைனா இருக்காது. ஃபைன். அப்ப பேப்பர் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அதுலயும் ஆல்கஹால் கண்டென்ட் இருக்குன்றதை அவங்க மீன் பண்றாங்க. தட்ஸ் இட். Okay. The magazines carrying beautiful photographs and interesting stories would disappear from our life. நம்மளுடைய வாழ்க்கையில என்ன ஆகும்னா நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸை படிச்சிருக்க முடியாது புக்லனா. அதே மாதிரி போட்டோகிராஃப்ஸ் இருக்கக்கூடிய மேகசின்ஸ் எதையும் நம்ம பார்த்திருக்க முடியாது. பியூட்டிஃபுல் போட்டோன்னு சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் என்னுடைய போட்டோ இருக்கும்னு நினைக்கிறேன். It would have been really a different world. ஆமா தானே, புக்கு பேப்பர் எதுவுமே இல்லைனா. ஓகே, ஸோ அப்படி ஒரு வேர்ல்டுக்கு நீங்க போகணும்லாம் ஆசைப்படாதீங்க. இன்கேஸ் ஆசைப்படுறீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த வேர்ல்டுக்கு எப்படி போகணும்னு நான் உங்களுக்கு வழி சொல்றேன். An alcohol contains one or more hydroxyl group. Alcohol na OH group ன்னு சொல்லிட்டோம். One or more hydroxyl group directly attached to carbon atom of an aliphatic system, while a phenol contains a hydroxyl group directly attached to carbon atoms of an aromatic system. என்ன சொல்றாங்க, ஆல்கஹால்ஸை பொறுத்த வரைக்கும் அலிஃபேட்டிக் கார்பன்ல ஹைட்ரஜனுக்கு பதிலா ஹைட்ராக்சில் குரூப் 1ஓ 2ஓ 3ஓ எத்தனை வேணா அட்டாச் ஆகலாம். பட் ஹைட்ரஜனுக்கு பதிலா ஹைட்ரஜனுக்கு ரீப்ளேசபிளா ஹைட்ராக்சில் குரூப் வரும்னு சொல்றாங்க. அலிஃபேட்டிக்ல வந்துச்சுன்னா அது ஆல்கஹால்னு சொல்றாங்க. இன்கேஸ் ஃபீனால் கண்டைன்ஸ், ஃபீனால்ல எப்படி இருக்கும், அதே அரோமேட்டிக் சிஸ்டம்ல ஒரு பென்சீன் இருக்கக்கூடிய அரோமேட்டிக் சிஸ்டம்ல ஹைட்ரஜனுக்கு பதிலா எது வருது, ஹைட்ராக்சில் குரூப் வருது. அப்படி வந்துச்சுன்னா அது ஃபீனால்னு சொல்றாங்க. ஓகேவா. The substitution of a hydrogen atom in a hydrocarbon by an alkoxy or aryl oxy group. So என்ன சொல்றாங்க, ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு பதிலா நம்ம அல்காக்சி குரூப்னு சொல்லலாம் ஆர் அரைல் ஆக்சி குரூப்னு சொல்லலாம். yields another class of compounds known as ethers. So நான் ஹைட்ராக்சில் குரூப்பையோ பதிலா என்ன பண்றேன், அல்காக்சி, the substitution of hydrogen atom in a hydrocarbon by an alkoxy group. ஒரு மீத்தேன் இருக்குப்பா, CH4. இதுல ஒரு ஹைட்ரஜன் போயிட்டா எனக்கு என்ன கிடைக்கும், CH3 கிடைக்குமா. இது கூட OH இருந்துச்சுன்னா அது ஆல்கஹால்னு சொல்லணும். எக்ஸாம்பிள் மெத்தனால் இல்லையா. இது ஹைட்ராக்சில் குரூப் தானே சப்ஸ்டிட் பண்ணிருக்கேன். அப்படி பண்ணாம CH4ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் போயிட்டு CH3 வருது. இங்க O கூட H வராம இங்கேயும் ஒரு மெத்திலோ எத்திலோ வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இதுக்கு பேர் என்னதுன்னா ஈத்தர்னு சொல்லணும். பாண்டு O பாண்டு ஈத்தர்னு சொல்லணும். இங்க ஒரு மெத்தில் இருக்கு, இங்கேயும் மெத்தில் தான் இருக்கு. அப்ப இதுக்கு பேரு டைமெத்தில் ஈத்தர். அப்படி இல்லைன்னா CH3O இருக்கு இல்லையா, ஹச்சும் ஓவும் இருந்துச்சுன்னா ஹைட்ராக்சி அப்படின்னு சொல்றோம். மெத்திலும் ஓவும் இருந்துச்சுன்னா மீத்தாக்சின்னு சொல்லணும். மெத்திலும் ஓவும் ஒன்னா இருந்துச்சுன்னா மீத்தாக்சி சொல்லணும். இதனுடைய மெத்திலுடைய பேரண்ட் நேம் யாருன்னா மீத்தேன். அப்ப மீத்தாக்சி மீத்தேன், இதுதான் இங்க இருக்கக்கூடிய காம்பவுண்டுடைய நேம். ஓகேவா. சோ இங்க மெத்தில் இருந்ததுனால மீத்தாக்சின்னு சொன்னேன். எத்தில் இருந்துச்சுன்னா ஈத்தாக்சி, ப்ரொபைல் இருந்துச்சுன்னா ப்ரோபாக்சி. அப்போ அதை தான் காமனா என்ன சொல்லிருக்காங்கன்னா அல்காக்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா. அல்காக்சினா OH குரூப்ல ஹைட்ரஜனுக்கு பதிலா அல்கைல் குரூப் இருக்கும். அப்ப அது அல்காக்சி. இன்கேஸ் OH குரூப்ல ஹைட்ரஜனுக்கு பதிலா பென்சின் ரிங் மாதிரி அரோமேட்டிக் இருந்துச்சுன்னா அப்போ அதை நம்ம என்ன சொல்லணும்னா அரைல் ஆக்சி அப்படின்னு சொல்றாங்க. ARYL அரைல் ஆக்சி, அரைல் ஆக்சி அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா. அப்ப அல்காக்சினா என்ன, அரைல் ஆக்சினா என்னன்னு தெளிவா டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு தேவைப்படும். அப்பதான் ஈத்தர் ஃபார்ம் பண்ண முடியும். நாங்க ஏன் சார் ஈத்தர் ஃபார்ம் பண்ணோம், இந்த லெசன் பேரே ஆல்கஹால் ஃபீனால் ஈத்தர் தான். அப்ப நீங்க ஆல்கஹாலையும் ஃபீனாலையும் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணதில்ல, ஈத்தரையும் ப்ரிப்பேர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஈத்தருடைய ஜெனரல் ஃபார்முலா ROR. ஈத்தர் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு அனஸ்தீஷியா. ஓகேவா, அனஸ்தட்டிக் ஏஜென்ட்டா நம்ம யூஸ் பண்ணுவோம் ஈத்தர் சார். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப கொஸ்டின் கேட்பேன் பார்ட்ஸ் 4 or 5 வரும்போது. ஓகே. For example, CH3OCH3 dimethyl ether. You may also visualize ethers as compounds formed by substituting the hydrogen atom of hydroxyl group. ரொம்ப முக்கியமான விஷயம், அல்கைல் குரூப்ல இருக்கிற ஹைட்ரஜனுக்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் வருதுன்னு சொல்லல. CH3OH இதுதான் ஹைட்ராக்சில் குரூப். OH அப்படின்றது ஹைட்ராக்சில் குரூப். இதுல இருக்கிற ஹைட்ரஜனுக்கு பதிலா ஒரு அல்கைல் குரூப் வரப்போகுது பாருங்க. Substituting the hydrogen atom of hydroxyl group of an alcohol or phenol. ஆல்கஹாலோ ஃபீனாலோ எடுத்துக்கிட்டா அதுல ஹைட்ராக்சில் குரூப் இருக்கும், OH குரூப் இருக்கும். அந்த OH குரூப்ல இருக்கிற ஹைட்ரஜனுக்கு பதிலா an alkyl or aryl group substitute ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்படி ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குமா, ஈத்தர் கிடைக்கும். In this unit we shall discuss the chemistry of 3 classes of compounds. நம்ம மொத்தம் 3 வகையான காம்பவுண்ட்ஸ் பத்தி படிக்க போறோம். என்னென்ன, நேம்லி ஆல்கஹால், அலிஃபேட்டிக் ஆல்கஹாலை பத்தி படிக்க போறோம். ஃபீனால்ஸ், அரோமேட்டிக் ஆல்கஹாலை பத்தி படிக்க போறோம். அண்ட் தென் ஈத்தர்ஸ், ஈத்தர்ஸ் பத்தி படிக்க போறோம். அதாவது அல்காக்சி அல்கேன். ஈத்தர்ஸ் நம்ம என்னன்னு சொல்லணும், அல்காக்சி அல்கேன் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா. சோ ஈத்தர்ஸை பத்தி படிக்க போறோம். ஃபைன். ஒன் பை ஒன்னா பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் ஒன் கிளாசிபிகேஷன். ஆல்கஹாலை பத்தி சொல்றோம்.
The classification of compounds makes their study systematic and hence simpler. So எனக்கு ஒரு சிஸ்டமேட்டிக்கா போறதுக்கும் அதே மாதிரி ரொம்ப சிம்பிளா நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் எனக்கு கிளாசிபிகேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு காம்பவுண்டுடைய கிளாசிபிகேஷன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். Therefore, let us first learn how are alcohols, phenols and ethers are classified. So alcohol, phenol, ether எப்படிலாம் கிளாசிஃபை பண்றாங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆல்கஹாலை பார்க்கலாம். ஆல்கஹால்ஸ் மோனோ டை ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு பாலிஹைட்ரிக் ஆல்கஹால் இதை சொல்றாங்க. இதை எதை வச்சு சொல்றாங்க? அப்ப ஹைட்ராக்சில் குரூப்பை வச்சு சொல்றாங்க. பிரசன்டா இருக்கிற ஹைட்ராக்சில் குரூப் எத்தனை பிரசன்டா இருக்கு? ஒன்னே ஒன்னு இருந்துச்சுன்னா மோனோஹைட்ரிக் சொல்லணும், 2 இருந்துச்சுன்னா டைஹைட்ரிக், 3 இருந்துச்சுன்னா ட்ரைஹைட்ரிக். இப்போ நீங்களே சொல்லுங்க, நிறைய இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? பாலிஹைட்ரிக்னு சொல்லுவோம். ஓகேவா? Alcohols and phenols may be classified as mono, di, tri or polyhydric compounds depending on whether they contain 1, 2, 3 or many hydroxyl group. So எத்தனை hydroxyl group இருக்கோ அதை வச்சு நம்ம கிளாசிஃபை பண்றோம். ஒரு OH இருந்துச்சுன்னா மோனோஹைட்ரிக் ஆல்கஹால். இங்க பாருங்க C2H5OH எத்தில் ஆல்கஹால், எத்தனால். இதுல ஒரு OH தான் இருக்கு, பிங்க் கலர்ல இருக்கு இல்லையா, அதான் ஆல்கஹால். ஃபைன். அடுத்தது பாருங்க, எத்திலின் கிளைகால் கொடுத்திருக்காங்க. இதுக்கு பேரு எத்திலின் கிளைகால், இல்ல நீங்க வெறுமனே கிளைகால் கூட சொல்லிக்கோங்க. ஃபைன். எத்திலின் கிளைகால் இது பாத்தீங்கன்னா 2 OH இருக்கு இல்லையா, சோ which is called டைஹைட்ரிக் ஆல்கஹால். டைனா 2 இல்லையா, டைஹைட்ரிக் ஆல்கஹால். ஓகே. அடுத்தது பாருங்க, கிளிசரால் கொடுத்திருக்காங்க. கிளிசரால் ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளிசரின் இதுல இருந்து தான் நம்ம செய்வோம். ஆக்சுவலா கிளிசரால், கிளிசரின் இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டிஎன்ஜி மாதிரி வெடிபொருள்களை தயாரிக்க யூஸ் ஆகுது. அதே சமயம் நம்மளுக்கு ஆர்டிபிஷியல் கிரையிங், சினிமால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, படத்துல அப்படியே பயங்கரமா அழுவாங்கல்ல, ஆனா உண்மையிலேயே அவங்க கண்ணுல இருந்து தண்ணி வரல. இந்த கிளிசரினை போட்டா கண்ணுல இருந்து தானா தண்ணி வந்துட்டு இருக்கும். ஓகே. சோ ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால் பாருங்க, 3 OH இருக்கு ஒரே ஒரு காம்பவுண்ட்ல இல்லையா. 1, 2, 3 3 கார்பன் இருந்தா ப்ரோபேன். ப்ரோபேன்ல ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், மூணுத்துலயுமே ஆல்கஹால் இருக்கு. அப்ப ப்ரோபேன் 1, 2, 3 ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லலாமா? ஓகே. சோ இத அவங்க என்ன சொல்றாங்கன்னா 1, 2, 3 ட்ரைஹைட்ராக்சி ப்ரோபேன் அப்படின்னு சொல்றாங்க. 1, 2, 3 ட்ரைஹைட்ராக்சி ப்ரோபேன். பட் இந்த மாதிரி ஐயூபிஏசி நேம் எல்லாம் நம்ம அதிகமா எழுதாம நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கிளிசரால் அப்படின்னு காமன் நேம்ல சொல்றோம். கிளிசரால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா சாப்போனிஃபிகேஷன் ரியாக்ஷன், சோப்பை ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ் ஆகும். எதை ப்ரிப்பேர் பண்றதுக்கு? சாப்போனிஃபிகேஷன்னா சாப்போ, ஏதோ சாப்போன்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க, சோப்பை தான் அவங்க அப்படி சொல்றாங்க. SOAP. சோப்பை ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் கிளிசரால பை ப்ராடக்டா வரும். ஓகேவா? ஒரு எஸ்டர் காம்பவுண்ட்ஸ், அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் எடுத்துக்கிட்டு பேஸ் கூட ட்ரீட் பண்ணும்போது, அல்கலி கூட ட்ரீட் பண்ணும்போது எனக்கு சோப் ஃபார்ம் ஆகும். ஆனா அந்த ப்ராடக்ட், அந்த ரியாக்ஷன்ல கிளிசரால் எனக்கு பை ப்ராடக்டா கிடைக்கும். ஸோ சாப்போனிஃபிகேஷன் ரியாக்ஷன் மூலியமா என்னால கிளிசரால ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகேவா? சரி. இப்ப கான்செப்டுக்கு வாங்க. ஒரு காம்பவுண்ட்ல ஒரே ஒரு OH இருந்துச்சுன்னா மோனோஹைட்ரிக் ஆல்கஹால், 2 OH இருந்துச்சுன்னா டைஹைட்ரிக் ஆல்கஹால், 3 OH இருந்துச்சுன்னா ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால். மூணுமே பக்காவா? ஓகே. Monohydric alcohols may be further classified according to the hybridization of the carbon. கார்பனுடைய hybridization. கார்பனுக்கு மொத்தம் எத்தனை hybridization இருக்கு? 3 hybridization இருக்கா? sp இருக்கு, sp2 இருக்கு, sp3 இருக்கு. ஓகே. இந்த 3 hybridization சாரி, கார்பன் என்ன ஹைபிரிடைசேஷன்ல இருக்கோ அதை பொறுத்து இது என்ன பண்ணனா கிளாசிஃபை பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? மோனோஹைட்ரிக்ல மட்டுமே, அதாவது ஒரு அல்கைல் காம்பவுண்ட் ஆர் அரோமேட்டிக் காம்பவுண்ட், அதுல ஒரு OH தான் இருக்க போகுது. ஆனா அந்த OH எந்த கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு? sp கார்பன்லயா, sp2 கார்பன்லயா, sp3 கார்பன்லயா, அதை பொறுத்து நம்ம கிளாசிஃபை பண்றோம். ஓகேவா? ஹைட்ராக்சில் குரூப் அட்டாச் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, கார்பன் சிங்கிள் பாண்ட் கார்பனா இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்டு sp3 கார்பன். கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்டு sp2 கார்பன். ஓகேவா? தென் அப்போ sp3 சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். கார்பன் ட்ரிபிள் பாண்ட் கார்பன் இருந்துச்சுன்னா இதை நம்ம என்ன சொல்லுவோம்? sp ஹைபிரிடைசேஷன் சொல்லுவோம். 3 பாண்ட் இருந்துச்சுன்னா sp ஹைபிரிடைசேஷன், 2 பாண்ட் இருந்துச்சுன்னா sp2 ஹைபிரிடைசேஷன், ஒரே ஒரு பாண்ட் இருந்துச்சுன்னா sp3 ஹைபிரிடைசேஷன். ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? ஓகே. இந்த ஹைபிரிடைசேஷன் தெரிஞ்சுச்சுன்னா அடுத்தது நம்ம சொல்லிடலாம் ஈஸியா. வாங்க. காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் sp3 ஹைட்ராக்சில் பாண்ட், அதாவது sp3 கார்பன் இருக்கு, அந்த கார்பன் கூட ஒரு OH வந்து அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா in this class of alcohols, hydroxyl group is attached to an sp3 hybridized carbon atom of an alkyl group. They are further classified as, ஏற்கனவே இப்பதான் நம்ம ஹைபிரிடைசேஷன் வச்சு sp3 கார்பனா, sp2 கார்பனா, sp கார்பனான்னு சொன்னோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா sp3 கார்பனையே 3 வகையா பிரிக்கிறாங்க. மோனோஹைட்ரிக் ஆல்கஹால நம்ம 3 வகையா பிரிச்சோம். அதுல sp3, sp2, sp. அந்த sp3 கார்பனை 3 வகையா பிரிக்கிறாங்க. அது என்னன்னா
பிரைமரி செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஆல்கஹால்ஸ். டெர்ஷரிய டெர்னரி அப்படின்னு சில புக்ல எழுதியிருப்பாங்க. டெர்னரி அப்படின்னு சொன்னாலும் டெர்ஷரினாலும் ஒண்ணுதான். ஓகேவா? ஃபைன். பிரைமரி செகண்டரி டெர்ஷரி இதை எதை வச்சு சொல்றாங்க? In these three types of alcohols the hydroxyl group is attached to primary secondary and tertiary carbon atom respectively as depicted below. சோ இப்போ இங்க எழுதிருக்காங்க, இதுல பிரைமரி செகண்டரி டெர்ஷரி எழுதிருக்காங்க. ஆமா தானே? சரி, இதை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியுதா சொல்லுங்க, இல்லைன்னா நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ் எழுதி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு CH2 இருக்கு. அதுல கார்பனுக்கு லெஃப்ட் சைட்லயும் சிங்கிள் பாண்ட் தான் இருக்கு. இந்த கார்பன் கூட 2 ஹைட்ரஜன் இருக்கு. ஒரு பாண்ட் என்ன இருக்குன்னா ஹைட்ராக்சில் குரூப் வருது. ஓகே, இது sp3 கார்பன். அதுல இருக்கிறத பிரைமரின்னு சொல்றோம். ஓகே, செகண்ட் அதே கார்பன் தான், அது கூட ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, 2 கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஒரு OH இருக்கு, இதை செகண்டரின்னு சொல்றாங்க. தேர்ட் ஒன்லயும் பாருங்க ஒரு OH தான் இருக்கு, ஆனா அந்த கார்பன் கூட ஹைட்ரஜனே இல்ல. மூணுமே என்னவா இருக்கு? கார்பனா இருக்கு. இதை டெர்ஷரின்னு சொல்றாங்க. அப்ப பிரைமரி செகண்டரி டெர்ஷரிக்கு கார்பன் கான்செப்டை நான் சொல்றேன். உங்களால புரிஞ்சுக்க முடியுதா பாருங்க. இஃப் இந்த OH இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் என்னது அப்படின்னா ஃபங்க்ஷனல் குரூப். ஆல்கஹால் தான், ஹைட்ராக்சில் தான், காமனா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃபங்க்ஷனல் குரூப்னு சொல்லலாமா? ஓகே, சோ இது ஃபங்க்ஷனல் குரூப். இந்த ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆயிருக்கிற கார்பனுக்கு பேர் என்னதுன்னா ஆல்பா கார்பன். ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆயிருக்கிற கார்பனுக்கு பேரு ஆல்பா கார்பன். ஓகேவா? இந்த மாதிரி ஆல்பா சிம்பிள் எனக்கு போட வரல, சோ நான் இப்படி ஆல்பாவை போட்டுக்கிறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்பா கார்பன் எத்தனை இருக்குன்றதை வச்சு நம்ம பிரைமரி செகண்டரி டெர்ஷரி சொல்ல போறோம். இஃப் எ காம்பவுண்ட் கண்டைன்ஸ் 0 or 1 ஆல்பா கார்பன், 0 ஆல்பா கார்பனோ அல்லது ஒரு ஆல்பா கார்பனோ இருந்துச்சுன்னா, ஓகேவா? ஆல்பா கார்பன் இல்ல, ஆல்பா கார்பனுக்கு அட்ஜசன்ட் கார்பன் எத்தனை இருக்குன்னு நம்ம பார்க்கணும். மை மிஸ்டேக். சோ adjacent to alpha carbon அப்படின்னு சொல்லலாம். adjacent to alpha carbon. ஓகே, இப்ப புரியும் நான் நம்புறேன். ஆல்பா கார்பன் இருக்கு, ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் இருக்கிற கார்பன் ஆல்பா கார்பன். அதுக்கு பக்கத்துல 0 கார்பன், ஒரு கார்பன் கூட இல்லனாலோ அல்லது ஒரு கார்பன் இருந்தாலோ இது எல்லாத்தையும் நான் என்ன சொல்லணும்னா பிரைமரின்னு சொல்லணும். ஓகேவா? இன்கேஸ் ஆல்பா கார்பனுக்கு பக்கத்துல 2 கார்பன் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா, ஆல்பா கார்பனுக்கு பக்கத்துல நம்பர் ஆஃப் கார்பன் இது சரியா, 2 கார்பன் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா செகண்டரின்னு சொல்லணும். ஆல்பா கார்பனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அட்ஜசன்ட் கார்பன்ஸ் 3 கார்பன் இருந்துச்சுன்னா then it is called tertiary. இப்போ உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இங்க ஒரு கார்பன் இருக்கு. இந்த பிரைமரியில பாருங்க CH2ன்றது OH இருக்கா, ஃபங்க்ஷனல் குரூப். இந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்துல இருக்கிற கார்பன் ஆல்பா கார்பன். இந்த ஆல்பா கார்பனுக்கு அட்ஜசன்ட் கார்பன், ஆல்பா கார்பனுக்கு பக்கத்துல ஒரு கார்பன் இருந்துச்சுன்னா அது பிரைமரி, ஒரு கார்பன் கூட இல்லைனாலும் அது பிரைமரி தான். ஓகே, செகண்ட் ஒன் பாருங்க. இந்த ஆல்கஹால் OH ஃபங்க்ஷனல் குரூப், ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் இருக்கிற கார்பன் ஆல்பா கார்பன். இந்த ஆல்பா கார்பன் கூட கீழே ஒரு கார்பனும் மேல ஒரு கார்பனும் இருக்கு. அப்ப 2 கார்பன் அட்டாச் ஆயிருக்கு. ஆல்பா கார்பன் கூட 2 கார்பன் இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்டு செகண்டரி அப்படின்னு சொல்றோம். தேர்ட் ஒன் பாருங்க. ஃபங்க்ஷனல் குரூப்பை OH ரிங் போட்டு வச்சிருக்கோம், அதுக்கு பக்கத்துல இருக்கிற கார்பனை ஆல்பா கார்பன் சொல்லுவோம். ஆல்பா கார்பன் கூட ஒரு ஹைட்ரஜன் கூட இல்ல. எத்தனை பாண்ட் இருக்கு? 3 பாண்டு, மூணுமே கார்பனா தான் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி மூணுமே கார்பனா இருந்துச்சுன்னா, சார் இங்க ஹைட்ரஜன் இருந்திருக்க கூடாதா, ஏன் கார்பன் மட்டும் நீங்க எழுதுறீங்கன்னு கேட்காதீங்க. இஃப் இட் கண்டைன்ஸ் ஒன்லி 3 கார்பன்ஸ் தென் ஒன்லி வி கால்ட் as tertiary. அதுல கார்பன் இருந்திருந்தா தான் நம்மளால டெர்ஷரின்னு சொல்ல முடியும். ஓகேவா? அவங்க கீழே டெர்ஷரின்னு எழுதிட்டாங்க, அப்ப கண்டிப்பா அங்க என்னதான் இருக்குன்னு அர்த்தம்? கார்பன் தான் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, சோ பிரைமரி செகண்டரி டெர்ஷரி புரியுதா? கார்பன் கான்செப்ட்ஸ்ல பக்கா. இப்போ மறுபடியும் இதே இடத்துல நான் ஒரு விஷயத்த சொல்றேன். பிரைமரி இருக்கு இல்லையா, CH3OH மெத்தில் ஆல்கஹால் ஆர் மெத்தனால். CH3CH2OH இது எத்தனால். இங்க நான் எழுதின இந்த ரெண்டுமே என்னன்னா பிரைமரி ஆல்கஹால் தான். இந்த ரெண்டுமே என்னது? பிரைமரி ஆல்கஹால். எப்படின்னு பார்க்கலாமா? நான் இப்ப கார்பன் கான்செப்ட்ல சொல்லாம ஹைட்ரஜன் கான்செப்ட்ல சொல்றேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இந்த OH இருக்கிறது ஃபங்க்ஷனல் குரூப். ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் இருக்கிற கார்பன் என்னது? ஆல்பா கார்பன். ஆல்பா கார்பனுக்கு பக்கத்துல ஏதாவது கார்பன் இருக்கா? இல்ல, ஆல்பா கார்பன் மட்டும் தான் இருக்கு. அப்ப ஆல்பா கார்பன் கூட 0 கார்பன் இருந்துச்சுன்னா அதை பிரைமரின்னு சொல்லணும். ஓகேவா? செகண்ட் ஒன் பாருங்க. OH ஃபங்க்ஷனல் குரூப், ஃபங்க்ஷனல் குரூப் பக்கத்துல இருக்கிற கார்பன் ஆல்பா கார்பன். ஆல்பா கார்பன் கூட இங்க ஒரு கார்பன் அட்டாச் ஆயிருக்கு. இப்பயும் நான் என்னதான் சொல்லுவேன்? பிரைமரி தான் சொல்லுவேன். ஓகே, அப்ப கார்பன் கான்செப்ட் நம்ம இப்பதான் படிச்சோம், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இப்ப ஹைட்ரஜன் கான்செப்ட் பாருங்களேன். ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் இருக்கிற கார்பன் ஆல்பா கார்பன். ஆல்பா கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜனுக்கு பேரு ஆல்பா ஹைட்ரஜன். ஓகேவா? ஆல்பா கார்பனே இல்லாம ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா அது ஆல்பா ஹைட்ரஜன் சொல்லக்கூடாது,
ஆல்பா கார்பன் இருந்து அந்த கார்பன்ல ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா தென் இட் இஸ் கால்டு ஆல்பா ஹைட்ரஜன். சோ மெத்தனால்ல எடுத்துக்கிட்டா மெத்தனால்ல எனக்கு என்ன ஆகுதுன்னா 3 ஹைட்ரஜன் இருக்கு, ஆல்பா ஹைட்ரஜன். இங்க எத்தனால் பாருங்க, எத்தனால்ல 2 ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப ஹைட்ரஜன் கான்செப்ட் என்ன பிரைமரிக்குன்னு கேட்டா ஆல்பா ஹைட்ரஜன். ஆல்பா ஹைட்ரஜன் எத்தனை இருக்கணும்? 3 or 2 இருக்கணும். 3, 2 ஆர் 6ன்னு போட்டுக்கோங்க. 3 or 2 3 ஆல்பா ஹைட்ரஜனோ 2 ஆல்பா ஹைட்ரஜனோ இருந்துச்சுன்னா அந்த காம்பவுண்ட் நம்ம என்ன சொல்லணுமா? பிரைமரி ஆல்கஹால்னு சொல்லணும். ஓகேவா? இப்போ செகண்டரி இங்க எழுதுறேன். CH3 CH CH3. இப்போ இங்க OH இருக்கு. ஓகே, 2 காம்பவுண்ட் எழுதியிருக்கேன். இந்த 2 காம்பவுண்ட்ல ஒன்னு புரோப்பனால் இல்லையா? ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் பாருங்க, 1 2 3 3 கார்பன் இருந்தா புரோபேன், அதுல ஆல்கஹால் இருக்கு. அப்ப புரோபேனால் OL சொல்லுவேன். அந்த ஆல்கஹால் எத்தனாவது கார்பன்ல இருக்கு? செகண்ட் கார்பன் இருக்கு. அப்ப 2 புரோபனால்னு சொல்லணும், ஆர் புரோபேன் 2 ஆல்னு சொல்லணும். கரெக்டா? ஓகே, 2 புரோபனால் ஆர் புரோபேன் 2 ஆல். இப்ப இதுல பாருங்க, இந்த OH தான் ஃபங்க்ஷனல் குரூப். இந்த ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆயிருக்கிற கார்பனுக்கு பேரு ஆல்பா கார்பன். இந்த ஆல்பா கார்பன் கூட லெஃப்ட் சைட்ல ஒரு கார்பன் இருக்கு, ரைட் சைட்ல ஒரு கார்பன் இருக்கு. 2 கார்பன் ஆல்பா கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு. ஆல்பா கார்பன் கூட ஆல்பா கார்பனுக்கு அட்ஜசன்ட்ல பக்கத்துல 2 கார்பன் அட்டாச் ஆயிருக்கு. அதனால இதை நம்ம என்னன்னு சொல்றோம்? செகண்டரின்னு சொல்றோம். ஹைட்ரஜன் கான்செப்ட பாருங்களேன். ஆல்பா கார்பன்ல ஒரே ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப ஒரு ஆல்பா ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா then it is called secondary alcoholனு சொல்லணும். ஒரு ஆல்பா ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா செகண்டரி ஆல்கஹால்னு சொல்லணும். செகண்டரி. புரியுதா? இங்க பாருங்க, 1 2 3 4 4 கார்பன் இருந்தா பியூட்டேன். ஓகே, அதுல செகண்ட் கார்பன்ல ஆல்கஹால் இருக்கு. அப்ப பியூட்டேன் 2 ஆல் அப்படின்னு சொல்லலாமா? இல்லனா 2 பியூட்டனால் அப்படின்னு சொல்லலாம். இங்க எப்படி 2 புரோபனால் சொன்னோமோ அதே மாதிரி இதை 2 பியூட்டனால் அப்படின்னு சொல்லலாம், ஆர் பியூட்டேன் 2 ஆல் சொல்லலாம். ஓகே, இதுல இந்த OH தான் ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்கஹால். ஆல்கஹால் அட்டாச் இருக்கிற இந்த செகண்ட் கார்பன் என்னது? ஆல்பா கார்பன். ஆல்பா கார்பன் கூட லெஃப்ட் சைட்ல ஒரு கார்பனும் ரைட் சைட்ல ஒரு கார்பனும் ஃபர்ஸ்ட் கார்பனும் தேர்ட் கார்பனும் அட்டாச் ஆயிருக்கு. அப்ப 2 கார்பன் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா இதை நம்ம செகண்டரி ஆல்கஹால் சொல்லணும். அட் த சேம் டைம் ஹைட்ரஜன் எத்தனை இருக்குன்னு பாருங்க, ஒரே ஒரு ஆல்பா ஹைட்ரஜன் தானே இருக்கு. அப்ப ஒரு ஆல்பா ஹைட்ரஜன் இருந்தாலும் நம்ம இதை என்னன்னு சொல்லணும்? செகண்டரின்னு சொல்லணும். ஓகேவா? ஃபைன். சோ இப்போ நான் சொன்ன 2 மட்டும் நான் திரும்ப சொல்றேன். பிரைமரியா இருந்துச்சுன்னா, பிரைமரி அப்படின்னு நம்ம எப்ப சொல்லுவோம் அப்படின்னா, கார்பன் கான்செப்ட்ஸ்ல ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆயிருக்கிற கார்பன் ஆல்பா கார்பன். ஆல்பா கார்பனுக்கு அட்ஜசன்ட்ல ஆல்பா கார்பனுக்கு பக்கத்துல 0 கார்பனோ அல்லது ஒரு கார்பனோ இருந்துச்சுன்னா தென் இட் இஸ் கால்டு பிரைமரி. ஹைட்ரஜன் கான்செப்ட்ல 2 ஹைட்ரஜனோ அல்லது 3 ஹைட்ரஜனோ ஆல்பால இருந்துச்சுன்னா, ஆல்பா ஹைட்ரஜனே 2 ஹைட்ரஜனாவோ 3 ஹைட்ரஜனாவோ இருந்துச்சுன்னா, ஆல்பாக்கு பக்கத்து கார்பன் நான் சொல்லல, ஆல்பா ஹைட்ரஜனே 3 இருந்துச்சுன்னா அல்லது 2 இருந்துச்சுன்னா அதை பிரைமரின்னு சொல்லணும். ஓகே, செகண்டரியில என்ன சொன்னாங்க? ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆயிருக்கிற கார்பன் ஆல்பா கார்பன். ஆல்பா கார்பன் கூட 2 கார்பன் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அட்ஜசன்ட்ல அதை செகண்டரின்னு சொல்லணும். அப்படி இல்லைன்னா ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆயிருக்கிற கார்பன் ஆல்பா கார்பன். ஆல்பா கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா, ஆல்பா ஹைட்ரஜன் ஒரு ஆல்பா ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா தென் இட் இஸ் கால்டு செகண்டரின்னு சொல்லணும். புரிஞ்சுச்சா? இப்போ டெர்ஷரி ஒன்னே ஒன்னு எழுதுறேன். CH3C மேல ஒரு எத்தில் எழுதிக்கலாம், CH3CH2 கீழே ஒரு CH3 எழுதுறேன். இப்போ இந்த கார்பன்ல OH இருக்கு. OHனா ஆல்கஹால். ஓகேவா? ஆல்கஹால் அட்டாச் இருக்கிற கார்பன் ஆல்பா கார்பன். ஆல்பா கார்பன் கூட மேல ஒரு கார்பன் அட்டாச் ஆயிருக்கு. சார் 2 கார்பன் சொல்லக்கூடாது. இந்த கார்பன் கூட டைரக்டா பாண்ட்ல எத்தனை கார்பன் இருக்குன்னா ஒரு கார்பன் தான் இருக்கு. இந்த CH2ல இருக்கிற C மட்டும் தான் இருக்கு. சோ மேல ஒரு கார்பன், கீழே ஒரு கார்பன், லெஃப்ட் சைடுல ஒரு கார்பன். அப்ப ஆல்பா கார்பன் கூட அட்ஜசன்ட்ல பக்கத்துல எனக்கு எத்தனை கார்பன் இருக்குன்னா 3 கார்பன் இருக்கு. இந்த மாதிரி ஆல்பா கார்பன் கூட 3 கார்பன் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா இதை நம்ம டெர்ஷரின்னு சொல்லணும். ஆறு ஆல்பா கார்பன் எடுத்துக்கோங்க. கார்பனுக்கு மத்திய 4 பாண்ட் தான். மேல ஒரு கார்பன், கீழே ஒரு கார்பன், லெஃப்ட் சைடுல ஒரு கார்பன். 3 கார்பன் கூட பாண்டும், 1 ஆக்சிஜன் கூட ஒரு பாண்டும் இருக்கு ஆல்கஹால் கூட. அப்ப இதுல ஹைட்ரஜன் 1 கூட இல்ல, 0 ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா, 0 ஆல்பா ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா தென் இட் இஸ் கால்டு டெர்ஷரின்னு சொல்லணும். ஓகேவா? ஹைட்ரஜன் கான்செப்ட் தலைக்கீழ வருது இல்ல. 3 இல்லனா 2 ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா பிரைமரி, ஒரு ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா ஆல்பா ஹைட்ரஜன், ஒரு ஆல்பா ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா செகண்டரி, 0 ஆல்பா ஹைட்ரஜன் ஒரு ஆல்பா ஹைட்ரஜன் கூட இல்லனா அது டெர்ஷரின்னு சொல்லணும். கார்பன் கான்செப்ட்ஸ்ல 3 கார்பன் இருந்துச்சுன்னா ஆல்பா கார்பன் கூட 3 கார்பன் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா டெர்ஷரி, 2 கார்பன் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா செகண்டரி, ஒரு கார்பன் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா பிரைமரி, இல்ல 0 கார்பன் அட்டாச் ஆயிருந்தாலும் பிரைமரி. பக்காவா? பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி இதுல தெளிவா இருக்கீங்களா சொல்லுங்க, ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபைன்.
அடுத்தது அல்லைலிக் ஆல்கஹால். அல்லைலிக் ஆல்கஹால்லையும் sp3 கார்பன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது ஒரு டபுள் பாண்ட் கார்பன் இருந்து அதுக்கு பக்கத்து கார்பன் sp3 கார்பனா இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா அல்லைல் அப்படின்னு சொல்லுவோம். இங்க எல்லா இடத்துலயுமே நான் டபுள் பாண்ட் தான் பாக்ஸ் பண்றேன், தெரியுதா உங்களுக்கு? அப்ப கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் இருக்கு, அதுக்கு பக்கத்துல இன்னொரு CH2 இருக்கு, இது sp3. இது என்ன ஹைபிரிடைசேஷன்? sp3. அப்ப இந்த CH2 CH டபுள் பாண்ட் போட்டுருக்காங்களே பிங்க் கலர்ல, இதெல்லாம் என்ன சார்னா இதெல்லாம் sp2 ஹைபிரிடைசேஷன். நான் உங்ககிட்ட சொன்னேன் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, என்னது லாஸ்ட் ஸ்லைட்ல, கார்பன் சிங்கிள் பாண்டா இருந்துச்சுன்னா sp3 சொல்லணும், கார்பன் டபுள் பாண்டா இருந்துச்சுன்னா sp2 சொல்லணும், கார்பன் ட்ரிபிள் பாண்டா இருந்தா sp சொல்லணும். இதை மறக்காதீங்க, ஓகேவா? இப்ப பாருங்க, இது எல்லாத்துலயுமே என்ன இருக்கு? sp2 கார்பன் இருக்கு, டபுள் பாண்ட் கார்பன் sp2 கார்பன். இங்க இருக்கிற கார்பனுக்கு எல்லாமே 4மே சிங்கிள் பாண்டா இருக்கா, அப்ப இதுதான் என்னதுன்னா sp3. இங்கேயும் அதே மாதிரி தான், இந்த பாக்ஸ்குள்ள இருக்கிற 2 கார்பனுக்கும் sp2, இந்த கார்பனுக்கு என்னதுன்னா sp3. ஓகேவா? இந்த மாதிரி sp2 கார்பனுக்கு அட்ஜசன்ட், sp2 அப்படின்னா டபுள் பாண்ட் கார்பன், அதுக்கு பக்கத்துல இருக்கிற கார்பன் sp3 இருந்து அதுல ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா அல்லைல் அப்படின்னு சொல்லணும். ALLYL, அல்லைல் அப்படின்னு சொல்லணும். அப்ப இதை அல்லைலிக் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவோம். In this alcohol, the hydroxyl group is attached to the sp3 hybridized carbon adjacent to the carbon-carbon double bond. என்ன சொல்றாங்க? கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கும், அதுக்கு அட்ஜசன்ட்ல, அதுக்கு பக்கத்துல ஒரு sp3 கார்பன் இருந்து அந்த கார்பன்ல ஹைட்ராக்சில் குரூப் ஆல்கஹால் குரூப் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா then it is called அல்லைலிக் ஆல்கஹால்னு சொல்றாங்க. That is to an allylic carbon. For example, primary, secondary, tertiary எழுதிருக்காங்க. இப்பயும் இதுலயும் primary, secondary, tertiary எழுதிருக்காங்க. நான் அழிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கவா? பாருங்க. சோ இது ஏன் பிரைமரி அப்படின்னா, இந்த ஆல்கஹால் குரூப் அட்டாச் ஆயிருக்கிற கார்பன் ஆல்பா கார்பன், ஆல்பா கார்பன் கூட ஒரு கார்பன் அட்டாச் ஆயிருக்கு, இல்லைன்னா ஆல்பா கார்பன் கூட 2 ஹைட்ரஜன் இருக்கு, சோ இட் இஸ் பிரைமரி. இங்க பாத்தீங்கன்னா OHன்றது ஃபங்க்ஷனல் குரூப், அது அட்டாச் ஆயிருக்கிற கார்பன் ஆல்பா கார்பன், ஆல்பா கார்பன் கூட மேல ஹைட்ரஜன் இருக்கு, கீழே ஹைட்ரஜன் இல்ல. லெஃப்ட் சைட்ல இந்த ஹைட்ரஜன் இல்ல, கார்பன் கூட தான் பாண்ட் இருக்கு, புரியுதா? கார்பனுக்கு தான் இந்த கார்பன் கூட பாண்ட் இருக்கும். அப்ப கீழே ஒரு கார்பனும் லெஃப்ட் சைட்ல ஒரு கார்பனும் 2 கார்பன் அட்டாச் ஆயிருக்கு, அதனால இது செகண்டரி. அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கு, அதனால இது செகண்டரி. தேர்ட் ஒன் பாருங்க, இந்த ஆல்கஹால் குரூப் ஃபங்க்ஷனல் குரூப், அது அட்டாச் ஆயிருக்கிற கார்பன் ஆல்பா கார்பன், இந்த ஆல்பா கார்பன் கூட மேல ஒரு கார்பன், கீழே ஒரு கார்பன், லெஃப்ட் சைட்ல ஒரு கார்பன், 3 கார்பன் அட்டாச் ஆயிருக்கு, அதனால இது என்னன்னு சொல்றாங்க? டெர்ஷரின்னு சொல்றாங்க. அல்லது ஒரு ஹைட்ரஜன் கூட இல்ல இந்த ஆல்பா கார்பன்ல பார்க்கணும். சார் இங்க ஒரு ஹச் இருக்கே, இங்க 2 ஹச் இருக்கேன்னு சொல்லக்கூடாது. ஐ எம் டாக்கிங் அபவுட் ஆல்பா ஹைட்ரஜன். ஆல்பா கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன் பேர் தான் ஆல்பா ஹைட்ரஜன். இங்க 0 ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கனால இதை டெர்ஷரின்னு சொல்றாங்க. அப்ப பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அப்படின்றது sp3 ஹைபிரிடைசேஷன்ஸ்ல வரக்கூடியது. இது ஞாபகம் இருந்துச்சுன்னா போதும். அல்லைலிக்ல பாக்குறோம், ஓகேவா? ஜெனரலா அலிஃபாட்டிக்ல பார்த்தோம், அதுக்கப்புறம் அல்லைலிக் பாக்குறோம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா பென்சைலிக்ல கொடுத்துருக்காங்க. ஒரு பென்சீன் இருக்கு, பென்சீன்ல இருக்கிற எல்லா கார்பனும் என்ன கார்பன்னா sp2 கார்பன், sp2 ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு சொல்லணும். அப்ப எப்படி சார் இதுல பென்சைன் சொல்ல முடியும்னா, இது கூட ஒரு மெத்தில் குரூப் அட்டாச் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க, CH2, இது கூட ஆல்கஹால் அட்டாச் ஆயிருக்கு. இப்போ இந்த கார்பன் இருக்குல்ல, இதை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இங்க இருக்கிற 6 கார்பனுமே sp2 கார்பன், இங்க இருக்கக்கூடிய ஒரு கார்பனை நான் என்ன சொல்லுவேன்னா sp3 கார்பன் சொல்லுவேன். இதை வச்சுதான் பென்சைலிக்க சொல்ல போறாங்க, பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. இங்க CH2 இருந்துச்சுன்னா இது பிரைமரி அப்படின்னு சொல்லணும். அதே பென்சின் வரைகிறேன், இங்க CH2 இல்லாம ஒரு ஹச்சும் ஒரு மெத்திலும் இருக்கு, இங்க ஒரு OH இருக்கு. இப்ப பாருங்க, ஆல்கஹால் அட்டாச் ஆயிருக்கிற கார்பன் ஆல்பா கார்பன், ஆல்பா கார்பன் கூட ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கு, ஒரு பக்கம் அல்கைல் கார்பன் அட்டாச் ஆயிருக்கு, இங்கேயும் கார்பன் தான் அட்டாச் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க அரோமேட்டிக்ல. அப்ப 2 கார்பன் அட்டாச் ஆயிருக்கு, இல்லைன்னா ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கு, அதனால இதை நம்ம என்னன்னு சொல்லணும்? செகண்டரின்னு சொல்லணும். அதே பென்சின் ரிங்கு, அதுல ஒரு கார்பன், அது கூட மேல ஒரு மெத்திலும் கீழே ஒரு ப்ரோபைல் C3H7 அட்டாச் ஆயிருக்கு, இந்த பக்கம் ஒரு OH அட்டாச் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த ஆல்கஹால் அட்டாச் ஆயிருக்கிற கார்பன் ஆல்பா கார்பன், இந்த ஆல்பா கார்பன்ல மேல கார்பன், லெஃப்ட் சைட்ல கார்பன், கீழே கார்பன், 3மே கார்பனா தான் இருக்கு, ஒரு ஹைட்ரஜன் கூட இல்ல. அப்ப இதையும் நான் என்னன்னு சொல்லுவேன்? டெர்ஷரி ஆல்கஹால்னு சொல்லுவேன், புரியுதா? அப்போ பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அப்படின்ற இந்த 3ம் பென்சைலிக்லயும் இருக்கு, அல்லைலிக்லயும் இருக்கு, பென்சைலிக்லயும் இருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ஆல்கஹால் குரூப் எங்க இருக்கக்கூடாது அப்படின்னா பென்சின் ரிங்ல அட்டாச் ஆயிருக்க கூடாது, பென்சின் கூட சேர்ந்து இருக்க கூடாது, ஃபீனால் மாதிரி. எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, ஒரு பென்சின், அது கூட ஒரு OH இப்படி இருந்துச்சுன்னா இப்ப நான் இதை என்ன சொல்ல மாட்டேன்னா sp3 கார்பன் சொல்ல மாட்டேன், sp2 ஹைபிரிடைசேஷன் சொல்லுவேன், புரியுதா? sp3 அப்படின்னு எப்ப சொல்லலாம் அப்படின்னா
பென்சைலிக்கா இருந்தா, அதாவது ஒரு பென்சின் கூட ஒரு கார்பன் இருந்து அந்த கார்பன் கூட ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா தென் இட் இஸ் கால்டு பென்சைலிக். இங்க இருக்கிற மூணுமே பென்சைலிக் தான். ஓகேவா? Alcohol group is attached to a sp3 hybridized carbon atom next to an aromatic ring. Aromatic ringக்கு அடுத்து உள்ள ஒரு கார்பன் கூட தான் இந்த sp3 hybridized carbon. அதுல ஆல்கஹால் குரூப் அட்டாச் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க. பிரைமரி ஒரு பென்சீன், அது கூட CH2, இந்த கார்பன் sp3 கார்பன், அது கூட தான் OH இருக்கு. இங்கேயும் அதே தான். செகண்டரி இந்த பென்சீன் இருக்கு, அது கூட sp3 கார்பன் இருக்கு. ஓகேவா? இந்த sp3 கார்பன் கூட ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கு. ஒரு பக்கம் ஆல்கஹால், இன்னொரு பக்கம் கார்பன். அப்ப 2 கார்பன் அட்டாச் ஆயிருக்கிறதுனால அல்லது ஒரே ஒரு ஹைட்ரஜன் இருக்கிறதுனால இதை செகண்டரின்னு சொல்றாங்க. இது பிரைமரி. தென் லாஸ்டா பாருங்க, கார்பன் கூட மேல கார்பன், கீழே கார்பன், லெஃப்ட் சைட்ல பென்சீன் ரிங் கார்பன். அப்ப மூணுமே கார்பனா இருந்துச்சுன்னா தென் இட் இஸ் கால்டு டெர்ஷரின்னு சொல்றாங்க. அப்ப பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அலிஃபாட்டிக்ல கேட்டாலும், அல்லைலிக்ல கேட்டாலும், பென்சைலிக்ல கேட்டாலும் உங்களுக்கு சொல்ல தெரியணும். ஓகேவா? Allylic and benzylic alcohols may be primary, secondary or tertiary. Okay. Second one, compounds containing sp2 hydroxyl group. sp2 carbon இருக்கு, அதுல OH இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. These alcohols contains hydroxyl group bonded to a carbon-carbon double bond. Carbon double bond carbon அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஒரு ஹைட்ரஜன் போயிட்டு அதுக்கு பதிலா ஆல்கஹால் வந்துச்சுன்னா then it is called sp2 compounds. இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா வினைல்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? டபுள் பாண்ட் கார்பன் இருந்து அதுக்கு பக்கத்து கார்பன்ல அட்ஜசன்ட் கார்பன்ல OH இருந்துச்சுன்னா அல்லைலிக்னு சொன்னோம். CH3 CH டபுள் பாண்ட் CH2. இப்போ இதுல CH3 CH2 மாறிட்டு இது கூட ஒரு OH வந்துச்சுன்னா இந்த ஆல்கஹால் அட்டாச் ஆயிருக்கிற கார்பன் ஆல்பா கார்பன் இஸ் அட்ஜசன்ட் டு த கார்பன் கார்பன் டபுள் பாண்ட். அதனால இதுக்கு பேர் என்னதுன்னா அல்லைலிக். ஓகேவா? டபுள் பாண்ட் கார்பனுக்கு பக்கத்து கார்பன் sp3 கார்பனா இருந்து அதுல ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா அல்லைலிக்னு சொல்றோம். இங்க டபுள் பாண்ட் கார்பன் இருக்கு, அதே டபுள் பாண்ட் கார்பன் sp2 கார்பன்லயே தான் எதுவும் இருக்கு, ஆல்கஹாலும் இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா இதை வினைலிக்னு சொல்லணும். இது வினைல் ஆல்கஹால். எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஆல்கஹாலுக்கு பதிலா குளோரின் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், we called as வினைல் குளோரைட். CH2 டபுள் பாண்ட் CHCl. இதுக்கு பேர் என்னது? வினைல் குளோரைடு அப்படின்னு சொல்லுவேன், VC. இந்த வினைல் குளோரைடை நான் இன்கேஸ் n டைம்ஸ் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு பாலிமரை ஃபார்ம் பண்ணும். அதுக்கு பேர் என்னன்னா 2 இருந்துச்சுன்னா டைவினைல் குளோரைடு, 3 இருந்துச்சுன்னா ட்ரைவினைல் குளோரைடு. அப்ப நிறைய இருந்துச்சுன்னா சொல்லுவோம் பாலிவினைல் குளோரைடுன்னு சொல்லுவோமா. இதுதான் PVC பைப்பு. பிளாஸ்டிக் பைப் சொல்றோம்ல, தண்ணி குடிக்கிறதுக்கோ எல்லா ஒயர், கரண்ட் ஒயர் எல்லாம் போடுறதுக்கெல்லாம் பைப்புங்க போடுவாங்க. அந்த PVC பைப்பு பாலிவினைல் குளோரைடு. இந்த வினைல் குளோரைடு எடுத்துட்டு பாலிமரைசேஷன் பண்றதுனால எனக்கு கிடைக்குது அந்த பிளாஸ்டிக்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ வினைல்னா என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னொரு லெசன்லையும் நம்ம பார்ப்போம். பாலிமர்ஸ் டெலிட்டட் போர்ஷனா இருந்தாலும் அதுலயும் நம்ம பார்க்கலாம். ஃபைன். These alcohols contain hydroxyl group bonded to carbon-carbon double bond, that is to a vinylic carbon or to an aryl carbon. ஒன்னு அரோமேட்டிக் பென்சின்ல டைரக்டா ஆல்கஹால் அட்டாச் ஆனதா ஃபீனால்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம வினைலிக், அதாவது என்ன சொல்லலாம், sp2 கார்பன்ல இருக்குன்னு சொல்லலாம், ஆர் வினைல்ல இருக்கிறத சொல்லலாம். இங்க வினைல் ஆல்கஹால் தான் எழுதியிருக்காங்க. இது புரியுதா? CH2 டபுள் பாண்ட் CH, அது கூட ஒரு OH. ஃபைன். வினைலிக் ஆல்கஹால்ஸ். அடுத்தது ஃபீனால்ஸை பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீனால்ஸையும் ஈத்தர்ஸையும் நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? ஃபைன். ஸோ நீங்க மறக்காம சேனல் என்ன பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.